வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்மளோட சேனல்ல இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ டைட்டில் இறக்கிடுவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் கமெண்ட்ரி 365.2. அண்ட் நம்ம பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 1. புக் ஓபன் பண்ணுவோமா? ஓப்பனிங் ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்தா காட்டுறாங்க. அங்க ப்ரூஸ் வெயின் ஸ்கூல் மூலமா ஒரு ஜூக்கு வந்திருக்காரு. அந்த ஜூக்கு வந்தும் அவர் பேட்ஸை பத்தியே பார்த்துட்டு இருக்க. ஹே ப்ரூஸ், பேட்ஸை பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்குப்பா, அதனால நம்ம மத்ததை சுத்தி பார்ப்போம் வான்னு அவரோட டீச்சர் கூப்பிடுறாரு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம பிரசன்ட் டைம்ல வந்தா இங்க யாரோ ஒருத்தன் பைக்ல வேகமா காத்தம் குள்ள வந்துட்டு இருக்கான். ஹலோ காத்தம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இல்லாதப்ப நீ ரொம்ப மாறி இருக்க போல. நல்ல உயரமான பில்டிங்ஸோட பிரைட்டா கொஞ்சம் அழகா தான் இருக்க. ஆனா டீப் டவுன்ல ஏதோ ஒண்ணு மாறி இருக்குன்னு சொல்லும் போதே காத்தம் சிட்டியோட நியூஸ் ரிப்போர்ட்ஸை காட்டுறாங்க. அதுல பார்ட்டி அனிமல்ஸ்னு ஒரு கேங்கு 9 பேரை ப்ரூட்டலா கொண்டு இருக்கு, இன்க்ளூடிங் 2 போலீஸ் ஆஃபீஸரையும் சேர்த்து. அண்ட் அகைன் அந்த பைக்கரை தான் காட்டுறாங்க. என்னால உன்னை ரெகக்னைஸே பண்ண முடியல. எனக்கு கரெக்டா தெரியல இந்த காத்தம் எனக்கு பிடிக்குமான்னு. ஆனா இது ஓகே தான் சொல்லிட்டு காத்தம் டெய்லி கிராசரி ஸ்டோருக்கு பக்கத்துல இருந்து ஒரு சந்துக்குள்ள போறான். அங்க அவனோட பைக்கை நிறுத்திட்டு, உனக்கும் என்ன பிடிக்க போறதுல தான் நினைக்கிறேன், என்னோட பேரு ஆல்ஃபர்ட் பெனிவொர்த். அண்ணா இங்க ஒரு மோசமான விஷயத்தை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். எஸ், இது நம்ம ஆல்ஃபர்ட் தான். இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல நம்ம ஆல்ஃபர்ட் கொஞ்சம் டிஃபரெண்டான டச் கொடுத்துருக்காங்க. லைக் இவர் ஒரு பவுண்டி என்ட்ரா தான் பிரசன்ட் பண்றாங்களே. அண்ட் அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் அமீரை மீட் பண்ணி அவரோட ஃபேவரட் டீ மசாலாவை அமீர் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரோட பைக்கை ஒரு இரும்பு செயினை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த டோரை கண்ணை காமிச்சு ஸ்கேன் பண்ணி உள்ள வந்தா இதுதான் நம்ம ஆல்ஃபர்டோட ஹைட் அவுட் பிளேஸ். தென் அவருக்கு சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்த கன்னை டேபிள் மேல வச்சுட்டு சூடா ஒரு டீயை போட்டுக்கிட்டு அவரோட பொண்ணு ஜூலியாக்கு கால் பண்றாரு. பட் அவ அந்த காலுக்கு ஆன்சர் பண்ணல. அதனால ஆல்ஃபர்ட் ஜூலியாக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. ஹாய் ஜூலியா, எனக்கு தெரியும் காத்தம்க்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பட் நான் காத்தம்க்கு மறுபடியும் வந்துட்டேன். அட்லீஸ்ட் நான் கொஞ்ச நாள் தான் காத்தம்ல இருக்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல நீ இன்னும் காத்தம்ல தான் இருக்கியான்னு. அப்படி நீ இருந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் உன்னை பார்க்கறதுக்காச்சும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பை தி வே, நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி அந்த மெசேஜை சென்ட் பண்ண அவரோட லேப்பை ஓபன் பண்ணி திஸ் இஸ் பெனிவொர்த் சைனிங் இன், கனெக்ஷன் செக்யூர், நான் என்ன அசைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு அந்த லேப்ல யாருக்கிட்டே கேட்கிறாரு. அந்த கேரக்டர் யாருன்னு பெருசா எங்கேயுமே மென்ஷனே பண்ணல. தென் ஆல்ஃபர்டுக்கான அசைன்மெண்டா அந்த அன்னோன் பர்சன் சொல்றான். ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 மந்த்தா காத்தம்ல ஒரு கேங் சுத்திட்டு இருக்கு, ஆல்சோ நோன் as பார்ட்டி அனிமல். அந்த கேங் போற வர பொதுமக்கள் எல்லாம் கொண்டு காத்தம் சிட்டியோட மர்டர் ரேட்டை 700% இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க. அண்ட் நேத்து கூட டே கேரை கொளுத்தி 32 பேரை கொலை பண்ணி அவங்க ரெட் பாடிக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி இருக்கானுங்க. இதை கேட்டுதான் ஆல்ஃபர்ட், நானும் அவங்கள பத்தி பார்த்தேன். ஆனா நீங்க எதுக்கு சிங்கப்பூர்ல எனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் அந்த டார்கெட்டை அவ்வளவு க்ளோஸ்ல நெருங்கிட்டேன். அவனை நான் 5 வருஷமா சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அன்னோன் கேரக்டர் நடுவுல இன்டரப்ட் பண்ணி நீ இப்ப காத்தம்க்கு வந்துட்ட. உன்னோட வேலை ஜஸ்ட் சர்வேலன்ஸா இருந்து அந்த பார்ட்டி அனிமல்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கலெக்ட் பண்ற, பட் டு நாட் எங்கேஜ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டவுன்ல இன்னொரு பிளேயரும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவனை பத்தி நாங்க சில கிளிம்ஸ் தான் பார்த்தோம். மேபி அவனும் அந்த பார்ட்டி அனிமல்ஸ்ல ஒரு கேங் மெம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீ அந்த பிளேயரை க்ளோஸ்ல நெருங்கிட்டனா எங்கேஜ் ஹிம். ஆக்சுவலா அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்க தெரியுதா? நம்ம பேட்மேனை தான். இதை கேட்டது ஆல்ஃபர்டுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஏன்னா அவருக்கு சம்பவம்னா பிடிக்கும் போல. தென் சைனிங் ஆஃப் பண்ணிட்டு அவரோட ஜாக்கெட்டையும் கண்ணையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப அவர்கிட்டயே அவர் பேசிக்கிறாரு. உனக்கு என்னாச்சு ஓல்டு மேன், ஆர்டர்ஸ் எல்லாம் கொஸ்டினிங் பண்ற? நீ வெறும் சர்வெண்ட் தான். அவங்க பெல்ல ரிங் பண்ணா நீ சர்வ் பண்ண போற. அது சாய்கானா இருந்தா என்ன, கார்ட்டூமா இருந்தா என்ன, இல்ல காத்தமா இருந்தா என்ன சொல்லிக்கிட்டே வெளியில வந்தா ஆல்ஃபர்டோட பைக் அங்க காணும். அதை பார்த்ததும் ஆல்ஃபர்ட், எனக்கு இந்த டவுனே பிடிக்கல. அடுத்த நாள் காலையில கிராக்ஸோட ஜிம்மை காட்டுறாங்க. எஸ், இது வேலன் கில்லர் கிராக்கோட ஜிம் தான். அந்த ஜிம்ல யாரோ ஒருத்தன் பஞ்சிங் பேக்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கான். இன்னைக்கு உன்னோட நாள், உனக்கு எந்த பயமும் இல்ல, எந்த வீக்னஸும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணது போதும், இப்ப என்னோட டைம்னு சொல்றான். அது யாரான்னு பார்த்தா நம்ம ப்ரூஸ்ங்க. நல்லா பயங்கர பல்கா டேங்க் மாதிரி நின்னுட்டு இருப்பான். அதுக்கு அந்த பையன் ப்ரூஸ் கிட்ட இருந்து அந்த பஞ்சிங் பேக்கை காப்பாத்துறதுக்காக, ஹே ப்ரூஸ், நான் இங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கேள்விப்பட்டியா வெளியில ரொம்ப ப்ரூட்டலான கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் எப்படியா சமாளிக்க பாக்குறான். அதை கேட்டதும் ப்ரூஸ், அதை பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். அண்ட் இப்போ கொஞ்சம் நகர்றியான்னு சொல்லி ப்ரூஸ் அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு நொறுக்குறான். அண்ட் ஒவ்வொரு பஞ்சுக்கும் நம்ம ப்ரூஸோட பிளாஷ்பேக் சீக்வன்ஸை மறுபடியும் காட்டுறாங்க. அங்க நம்ம சின்ன வயசு ப்ரூஸும் அவனோட ஸ்கூல் டீச்சரும் ஒரு சிங்கத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க இந்த ஸ்கூல் டீச்சர் நம்ம ப்ரூஸோட அப்பா தாமஸ் வெயின். அந்த தாமஸ் வெயின் ப்ரூஸ் கிட்ட, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறதுக்கு நீ எக்ஸைட்டா இருக்கியா? அதுக்கு ப்ரூஸ், நான் இன்னைக்கு தூங்கலான்னு இருக்கேன், நான் கண்டிப்பா வந்தே ஆகணுமான்னு கேட்கறான். தென் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஜூல ஒரு கன் ஃபயரிங் சவுண்ட் கேக்குது. அகைன் பிளாஷ்பேக்கை கட் பண்ணா ப்ரூஸ் இங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி அந்த பஞ்சிங் பேக்கை கிழிச்சிடுறான். இப்பதான் நமக்கு வேலன் கில்லர் கிராக்க காட்டுறாங்க. ரியலி வேலன் பார்த்ததும் ப்ரூஸ், சாரி வேலன். அதுக்கு வேலன் இப்போ 90 ஃபார் பேக் 30 ஃபார் சாண்ட் அக்கௌண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்ல, இதை கேட்டதும் ப்ரூஸ், அப்போ அந்த சாண்ட் அந்த பேக்குள்ள வராதான்னு கேட்க, அதுக்கு வேலன், சாண்ட்லாம் பேக்கோடவே வந்துரும், ஆனா இங்க இருந்த சாண்டை கிளீன் பண்றது யார் பண்ணுவா, நான் தானே பண்ணோம், அதுக்காக தான் சேர்த்துன்னு சொல்றாரு. தென் ப்ரூஸ் வேலன் கிட்ட, நீ இன்னமும் அதுங்களோட தான் இருக்க போறியான்னு கேட்டிருப்பாரு. ப்ரூஸ் எதை மென்ஷன் பண்றானா, வேலனோட கையில ஒரு முதலையும் பாம்பையும்
பையன் வச்சுட்டு இருப்பான். அதுக்கு வேலன், ஆமா நான் இதுங்களோட தான் இருக்க போறேன் அண்ட் எனக்கு எக்ஸாட்டிக் பெட் லைசன்ஸ் வந்துருச்சுன்னு ஆஜி சொன்னா. ஆஜின்னு மென்ஷன் பண்றது வேற யாரையும் இல்ல, நம்ம பெங்குயின் தான். இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ப்ரூஸ் வெயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டைம்ல வில்லனா இருந்தவங்க, ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டான டச்சா தான் இருக்குது. தென் ப்ரூஸ் ஆசியா அவன் எப்ப வேணாலும் சொதப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு வேலன் பெங்குயின்லாம் சொதப்ப மாட்டான்பா, அவன்லாம் நம்ம பையன், நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், பட் இந்த இடத்துல வேலன் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரூஸ் என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் வேலன் இந்த மந்த்ல நீ போக்கர் கேம் ஆட வரவே இல்லை, இப்ப வச்சு நீ வரலாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, ஹெடி ஹார்வி ஆஸ் ஈவன் செலினாவை கூட நாங்க கூப்பிட ட்ரை பண்ணணும்னு சொல்ல, பட் ப்ரூஸ் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு வேலன் அட்லீஸ்ட் நீ டவுனுக்கு தான் போறனாச்சு சொல்லிட்டாச்சு போன்னு சொல்ல, எனக்கு காசு வந்தது உனக்கு புது பக் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி அங்க இருந்து ப்ரூஸ் கிளம்பிடுறாரு. வேலன் ப்ரூஸ் சிட்டிக்குள்ள அனுப்ப விடாம தடுக்க தான் பாக்குறான், பட் இருந்தாலும் ப்ரூஸ் கிளம்பிடுறாரு. இங்கதான் நம்ம ப்ரூஸோட சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த குரூப் போட்டோவை காட்டுறாங்க. இந்த போட்டோவை நீங்க பார்த்தாலே தெரியும், கில்லர் கிளாக், கேட்வுமன், ரிட்லர், பெங்குயின், டூ ஃபேஸ் இவங்க எல்லாருமே நம்ம ப்ரூஸோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க. தென் அப்படியே ஒரு பெரிய ஷிப்பை காட்டுறாங்க, அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பார்ட்டி நடந்துனுக்குது. அது யாரான்னு பார்த்தா மெரோனியும் ஃபால்கோனும் பிளாக் மாஸ்க் கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க. மெரோனி பிளாக் மாஸ்க் கிட்ட, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட பிளாக் மாஸ்க் கேங் முட்டாத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. மெரோனி கூட சேர்ந்து நம்ம ஃபால்கோனும், ஆமா அவனுங்க போற வரவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கானுங்க காரணமே இல்லாம. அகைன் நம்ம மெரோனி காத்தம்ல சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்காக பிளாக் மாஸ்க் கூப்பிட, பிளாக் மாஸ்க்கும் இங்க பேசிட்டு இருக்கிறத காதுல வாங்காம, மிஸ்டர் மெரோனி, மிஸ்டர் ஃபால்கோன் நீங்களும் வந்து இந்த பார்ட்டி என்ஜாய் பண்றீங்களான்னு கேட்க, மெரோனிக்கு அந்த இடத்துல சரியான காண்டாயிடுது. டேய் மணி 3 ஆகுதுடா, அந்த குழந்தைய போய் தூங்க சொல்றா, அந்த முக்கியமா இந்த கேவலமான பார்ட் ஆஃப் பண்ணி நான் சொல்றத கேளுடான்னு மெரோனி சொல்ல, பிளாக் மாஸ்க்கும் பார்ட் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா நான் கேட்கறேன்னு நெக்லா சொல்றான். இப்போதான் மெரோனியும் ஃபால்கோனும் டைரக்டா விஷயத்துக்கே வராங்க. அது என்னன்னா, நாங்க கேள்விப்பட்டோம் நீ பெரிய சம்பவக்காரனாமே, அண்ட் இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாரோடவும் உனக்கு கனெக்ஷன் இருக்குதாமே, லைக் எது குளோபல் சிக் இலுமினாட்டி எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நாங்க இந்த பிசினஸ் வேர்ல்டுல 150 வருஷமா இருக்கிறோம், இவ்வளவு பெரிய விஷயத்துக்குலாம் நீ மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பார்ட்டி போட்டையும் எடுத்துக்கிட்டு உன்னோட ஊருக்கு கிளம்புற வழியை பாரு, இல்லன்னு வச்சுக்க உன கண்டிப்பா இங்கே போட்டுருவோம்னு சொல்லி மிரட்ட, இதுக்கு பிளாக் மாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன பத்தி சொன்ன ஹிஸ்டரி எல்லாமே தப்பு, அண்ட் முக்கியமா ஹிஸ்டரினா நம்ம எப்படி வாழ்ந்தோம்ங்கறத பத்தி சொல்லணும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பத்திலாம் நம்ம இதுல சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த மாஸ்க காட்டுறான். அதை பார்த்ததும் மெரோனி இந்த மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல, இப்போதான் பிளாக் மாஸ்க் நமக்கு ஒன்று சொல்றான், இது எல்லாமே வெறும் சாதாரணமான மாஸ்க் கிடையாது, இது எல்லாமே டெத் மாஸ்க், அதாவது ஒருத்தங்களை கொன்னு அவங்களோட ஹெட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பேர் தான் டெத் மாஸ்க். அப்படி நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்காட்டஸோட மாஸ்க், அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடுல இருக்கிறது மார்ட்டின் லூத்தர், அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஜார்ஜ் வாஷிங்டன், அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது உன்னோட பிரதர் மெரோனி, அண்ட் உன்னோட கசின் ஃபால்கோன்னு சொன்னதுமே ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஷாக். இவங்களோடவே ஒரு 2 இடம் மட்டும் எம்டியா இருக்கு, அது வேற யாருக்கும் இல்ல உங்களுக்கு தான் சொன்னதுமே ஒரு குட்டியா ஒரு பொண்ணு இருந்ததுல, அது குட்டி போனா இல்ல குட்டி சாத்தானான்னு தெரியல, அது ரெண்டு பேரும் அழகா போட்டு தள்ளிடுது. நீங்க ஜிம் ஜார்டனை காட்டுறாங்க, அவர் இங்க கமிஷனரா இல்லாம காத்தம் சிட்டியோட மேயரா இங்க பிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பொதுமக்களும் பிரஸும் இவர் மேயர்னு கூட பார்க்காம புடிச்சு ஏறி ஏறானுங்க, ஏன்னா அங்க இருந்த எல்லாருமே அந்த பார்ட்டி அனிமல்ஸால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. தென் ஆல்ஃபர்ட் அந்த பிரஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னதான் அந்த இடத்துல இருந்து வெளியவே இருந்தாலும் என்னால அதை உணர முடியுது, பயமும் கோவமும் இந்த காத்தோட கலந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகுது. அண்ட் அப்போதான் நான் அவங்கள பார்த்தேன், ஏப்போட ஸ்கல்ல ஒரு மாஸ்கா போட்டுக்கிட்டு கையில ஒரு கன்னோட சிரிச்சுக்கிட்டே அந்த பிரஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தது பென்னிவொர்த் அந்த அன்னோன் பர்சன் கிட்ட, திஸ் இஸ் ஆல்ஃபர்ட் பென்னிவொர்த் ரிப்போர்ட்டிங் சார், பார்ட்டி அனிமல்ஸ் ஹெவி ஆர்மரோட வந்திருக்காங்க, பெர்மிஷன் டு எங்கேஜ் தெம்னு கேட்க, அந்த அன்னோன் பர்சன் பெர்மிஷன் டினைட், என்ன நடந்தாலும் நீ ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிடுறான். தென் இப்போ நியூஸ் ரிப்போர்ட்ஸை பத்தி காட்டுறாங்க, அதுல பார்ட்டி அனிமல் 6 பேரை இன்னைக்கு கொன்னதா மென்ஷன் பண்றாங்க, அண்ட் அவங்கள பத்தின கிளிப்ஸையும் போட்டு காட்டுறாங்க. தென் ஒரு உயரமான பில்டிங் மேல இருந்து ப்ரூஸ் வெயின் பேட்மேன் மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த கேப் பறக்க அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு. தென் அகைன் அந்த பிரஸ் மீட் தான் காட்டுறாங்க, அங்க ஜிம் ஜார்டன் கண்டிப்பா நாங்க எல்லாத்தையும் போலீஸ் உதவியோட சரி பண்ணிடுவோம்னு சொல்ல, அப்போ அங்க இருந்த ஒருத்தன், போலீஸா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷனே அந்த பார்ட்டி அனிமல்ஸ் கொடுத்துனானுங்க, இதுல போலீஸை வச்சு எங்களை காப்பாத்த போறீங்களா, போலீஸால ஒரு ஆணியை கூட கைட்ட முடியாதுன்னு சொல்ல, அப்போ அதை கேட்டதும் புல்லார் ஃபிஸ்ட டைட் பண்ண, அப்போ அங்க இருந்த மார்த்தா வெயின் தான் எல்லாரையும் அங்க காம் டவுன் பண்றாங்க. இங்க பாருங்க மக்களே, இதை தான் அந்த பார்ட்டி அனிமல்ஸ் எதிர்பார்க்கறாங்க, நம்மளுக்குள்ளேயே சண்டை போட வச்சு நம்ம பிரிக்க ட்ரை பண்றாங்க. நான் ஜிம் ஜார்டனோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன், அண்ட் நான் அவரை தான் ரொம்ப நம்புறேன் இதை சேஞ்ச் பண்ணிடுவாருன்னு, பட் ஆனா அவரால் தனியா இதை செய்யவே முடியாது, அதுக்கு நம்மளோட நம்பிக்கையும் வேணும், அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து நம்ம இந்த சிட்டியை காப்பாத்துவோம்னு சொல்லும் போதே பார்ட்டி அனிமல்ஸ் அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. தென் அந்த கேங்ல ஒருத்தன், இவ்வளவு நேரம் இங்க பேசிட்டு இருந்த அந்த மிஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அப்போ ஜிம் ஜார்டன் அந்த பார்ட்டி அனிமல் கிட்ட, நீ எதுக்காக வந்திருந்தாலும் என்னோட வச்சுக்கோ, மத்தவங்களை விட்டுருன்னு சொல்ல, அந்த பார்ட்டி அனிமல்ல ஒருத்தன் நம்ம ஜிம் ஜார்டனை பார்த்து, ஹாய் ஜிம்மி, பாய் ஜிமின்னு சொல்லி கடகடன் சுட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த புல்லட்ஸ்ல இருந்தும் ஜிம் ஜார்டன் தப்பிக்க பாக்குறாரு, இருந்தாலும் அவர் மேல புல்லட் பட்டுருது. அப்போ ஜிம் ஜார்டனோ பொண்ணு பார்பரா ஷாக் ஆக, நம்ம ஜிம் ஜார்டன் அவரோட பொண்ணு கிட்ட, பார்பரா இங்க இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பார்ட்டி அனிமல்ஸ், இங்க இருக்கிறவங்க யாராச்சும் தன்னை உயிரை விட்டுருங்கன்னு வந்து கெஞ்சுங்களேன், ஏன்னா எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும்.
யாருமே இல்லையா? ஓகே, எல்லாரையும் போட்டு தள்ளிடுறேன்னு கன்னை ஏம் பண்ண. அப்ப சடனா அந்த பார்ட்டி அனிமல்ஸ் பின்னாடி இருந்து ஒரு டென்டகல்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள இழுத்து வெளியே வீசுது. அதை பார்த்த புல்லாக் என்ன இலவிடாது. ஆல்சோ அதை பார்த்த பார்பராவும் எல்லாரையும் பின்னாடி போக சொல்றா. தென் புல்லாக் விண்டோ மூலியமா அப்படி என்னதான் வெளியே நடக்குதுன்னு பார்த்தா பார்ட்டி அனிமல்ஸ் ஆர்மியோட இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்பரா அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணி நம்ம கண்டிப்பா இந்த இடத்த செக்யூர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல, நம்ம பேட்மேன் தான். உனக்கு எந்த சத்தம் கேட்டாலும் இந்த கதவு மட்டும் ஓபன் பண்ணாத. தென் இங்க நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட அந்த அன்னோன் பர்சன் பெனிவர்த் ரிப்போர்ட் நம்ம ஆல்ஃபர்ட் ஒண்ணும் இல்ல, அந்த பிளேயர் இப்பதான் உள்ள வந்திருக்கான். அதுக்கு அந்த அன்னோன் பர்சன் நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட ஒருவேளை அந்த அதர் பிளேயர் நீ கேதர் பண்ற இன்ஃபர்மேஷனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா யூ ஆர் டு எங்கேஜ் ஹிம். பெனிவர்த் நம்ம ஆல்ஃபர்ட் சொல்றாரு காப்பி தட். வெளியே வந்து விழுந்த அந்த பார்ட்டி அனிமல்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னே புரியல. யாரு என்ன நடந்தது? அங்க அவன் மேல இருக்கான், எல்லாருமே சுடுங்கன்னு எல்லாருமே பேட்மேனை பார்த்து சுட எந்த புல்லட்டுமே பேட்மேனை ஹிட் பண்ணல. பேட்மேன் ஒரே ஒரு ஸ்மோக் பம்பை மட்டும் போட்டு ஃபைட்டுக்கு இறங்குறாரு. அந்த டென்டகிள்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பார்ட்டி அனிமல்ஸ் இழுத்துட்டு போச்சுல, அது வேற எதுவும் இல்லங்க, நம்ம பேட்மேனோட கேப் தான். சோ வெறும் அந்த டென்டகிள்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கேப்பை மட்டும் வச்சு அங்க இருந்த பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாரையும் பொளந்து எடுக்கிறாரு. இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஆல்ஃபர்ட், வெல் நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் திறமை இருக்கு போல. நடுவில் அந்த அன்னோன் பர்சன் நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட அந்த அதர் பிளேயர் உன்னை டிஸ்டர்ப் பண்றானா? பெனிவர்த் நம்ம ஆல்ஃபர்ட் சொல்றாரு ஸ்டில் நான் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். லெட்ஸ் see வேற என்னால உன்னால பண்ண முடியும். நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல நம்ம பேட்மேனை நோக்கி பார்ட்டி எலிமெண்ட்ஸ் ஆர்மியோட வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா பேட்மேன் வெறும் அவரோட மாஸ்க்ல இருந்து ரெண்டு பிளேட மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்டி அனிமல் ஆர்மியை எதிர்க்கிறதுக்கு இறங்குறாரு. இந்த ஃபைட் சீனை பாக்குற நம்ம ஆல்ஃபர்ட், நீ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடியா இருக்க, முக்கியமா ரொம்ப ஃபோக்கஸ்டாவும் இருக்க, நீ இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்து இருக்கிற போல. ஏன்னா நீ உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிருக்க, மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, அண்ட் உன்னோட ஓன் பென்ல இருக்க, மோத்தாய் அண்ட் பிஜேஜே எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் இதோட நீ ஒரு பயங்கர ஸ்ட்ரைக்கரா இருக்க, அண்ட் உன்னோட ப்ரூட்டல் ரொம்ப துல்லியமா இருக்கு. லைக் அவங்களோட காலோட எலும்பு கிராக் ஆகிற சத்தம் அவங்களுக்கு கேக்குது, அண்ட் உன்னோட முட்டியில அவங்களோட கை உடையுது. நீ இது ரொம்ப என்ஜாய் பண்ற. ஆனா ஒரு இடத்துலயும் ஃபேட்டாலிட்டிஸ் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. சோ அப்ப நீ இதை தெரிஞ்சேதான் செய்யற நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ல, அப்போ அந்த பார்ட்டி அனிமல் கேங்ல இருந்து ஒருத்தன் பல்கா எல்லாரையும் நகர்ந்து போக சொல்லி நம்ம பேட்மேன் எதிர்க்க வந்து நின்னு, என்னோட இந்த ஒரு கை மட்டுமே நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொலைய பண்ணிருக்கு, அதனால உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட வழியில இருந்து நவுறான்னு சொல்ல, இதுக்கு பேட்மேன் ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் எடுத்து அவரோட செஸ்ட்ல இருந்த பேட் லோகோட கனெக்ட் பண்ணி எடுத்தா அது ஒரு பேட்டில் ஆக்ஸுங்க. தக்காளி வேற மாதிரி இருந்தது. அது இப்படிப்பட்ட ஒரு பேட்டில் ஆக்ஸ் அவன் பார்த்தோம் நம்ம பேட்மேனை ஃபேஸ் பண்ணி அவன் வர கை துண்டா பறந்துருச்சு. தென் பேட்மேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது அவங்களால ரீஅட்டாச் பண்ண முடியும்னு. ஒரு 3 பிளாக்ஸ் தள்ளி சவுத் சைடுல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இல்ல ஈஸ்ட் சைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா நானா இருந்தா இந்த இடத்துக்கு ஓடிட்டு இருப்பேன். அண்ட் மத்தவங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், என் வழியை விட்டு நவுருங்கடா நம்ம பேட்மேன் கத்த. பேட்மேன் முதுகுல வந்து ஸ்பைக்ஸா வெளியில வருதுங்க. தென் நம்ம பேட்மேனை இந்த மாதிரி ஒரு லுக்ல பார்த்ததும் அந்த பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே தலை தெரிச்சு ஓடுறானுங்க. இதை பார்த்ததும் ஆல்ஃபர்ட், வெல்டன், பட் நீ உண்மையாலே ஒரு திறமைசாலியா இருந்தா இவங்களுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் அந்த அன்னோன் பர்சன் ஆல்ஃபர்ட் கிட்ட, பெனிவர்த் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் சேட்டலைட் இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கிறதா என்ன நம்பவே முடியல, அந்த பிளேயர் யாராவே இருந்தாலும் சரி யூ ஆர் டு எங்கேஜ். காப்பி. ஆல்ஃபர்டும் காப்பின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துக்குள்ள இறங்குறாரு. அப்போ பேட்மேன் அந்த ஏப்ஸ்கல் மாஸ்க் பார்த்துட்டு இருக்க பேட்மேனுக்கு பின்னாடி நம்ம ஆல்ஃபர்ட் கன்னை ஏம் பண்றாரு. இந்த சத்தம் DC-34 ஆட்டோமேட்டிக் ஷாட் கன். அண்ட் இது வேர்ல்டுலயே வெறும் 3 பேர் கிட்ட தான் இருக்கு. முக்கியமா நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே உன் மண்டை இதை வெடிக்க வச்சிடும். பட் நம்ம ஆல்ஃபர்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே பேட்மேன் ஒரே கிக்கு ஆல்ஃபர்ட் கீழே விழ அவரோட ஷார்ட் கன் மட்டும் பேட்மேன் எடுத்துக்கிட்டு, ஆமா சத்தம் ரொம்ப டேஞ்சரஸா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பேட்மேன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதன் அடுத்த நாள் காலையில அகைன் நம்ம ஆல்ஃபர்ட் தான் பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்காரு. இதன் அடுத்த நாள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, யாரு இந்த பேட்மேன், உண்மையாலே நீ யாரு? ப்ரூஸ் வெயின். எஸ், ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன் நம்ம ஆல்ஃபர்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் ப்ரூஸ் வெயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீ நல்லா தான் ஒளிஞ்சு இருக்க, ஆனால் நீ ஒன்றுமே இல்லாதப்போ உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. வெறும் 24 வயசு பையன், அம்மா சோஷியல் ஒர்க்கர், அப்பா ஒரு டீச்சர், வளர்ந்தது எல்லாமே கிரைம் வழி, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நல்ல ஒரு டைட்டான குரூப்பாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரூஸ் ட்ரெயின் ஏறி ஏதோ இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. நீ ஸ்கூல்லேயே நல்ல ஒரு திறமசாலியாக தான் இருந்திருக்க, அதனால உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நீ ஜீனியஸ் லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்க. அண்ட் உன்னோட 5th கிரேடில் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஒரு மோபைல் கொலாப்சபிள் பிரிட்ஜை கிரியேட் பண்ணி அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்க. அந்த டிசைன் ரொம்ப ஆர்கானிக்கலாக இருந்திருக்கு, லைக் பேஸ்ட் ஆன் அனாட்டமி ஆஃப் பேட்விங். அண்ட் நீ அதில் ஜெயிச்சதுக்காக ஒரு ட்ராஃபியையும் அண்ட் உன்னோட மொத்த கிளாஸையும் காத்தம் ஜூக்கு ட்ரிப்பாக கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம ப்ரூஸ் போன இடம் எதுனா ஆல்ஃபர்ட் சொன்னா அதே காத்தம் ஜூ தான். அங்க ஒரு டோரு கீழே நம்ம ப்ரூஸ் ஃப்ளவர்ஸ் வைக்கிறாரு. தென் கட் பண்ணி நம்ம அப்படியே பிளாஷ்பேக் சீக்வன்ஸுக்கு போனா அங்க அந்த ஜூல எவனோ ஒருத்தன் பார்க்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அதனால தாமஸ் வெயின் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த பேட் ஹவுஸ்குள்ள கூட்டு போயிடுறாரு. சீக்கிரம் இந்த வழியா தான் எல்லாருமே அந்த பேட் ஹவுஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, சீக்கிரமா உள்ள போங்க. அந்த பேட் ஹவுஸ்குள்ள எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. ஆனா நம்ம தாமஸ் வெயின் உள்ள வரதுக்கு இடமே இல்லை. அந்த இடத்துல நம்ம சின்ன வயசு ப்ரூஸ், அப்பா நீங்களும் உள்ள வந்துருங்க அப்பா
அப்பான்னு கத்த தாமஸ் வெயின் ப்ரூஸ் கிட்ட, ப்ரூஸ் என்ன சத்தம் கேட்டாலும் இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணாதான்னு சொல்லி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. தென் அந்த கில்லர் நம்ம தாமஸ் வெயின் அந்த டோர் கிட்டே வச்சு கொண்டுறான். அந்த விஷயத்தினால நீ உன்னையே இழந்திருக்க. இந்த உலகத்து மேல உனக்கு அவ்வளோ கோபம் இருந்திருக்கு. பட் நீ யாருன்னு மறுபடியும் நீ உணர்ந்திருக்க. ஏதோ ஒன்று உன்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அதனால நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிருக்க. ஸ்டேட்லேயே ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. பட் அங்கே போன மொதல் வாரத்திலேயே உனக்கு அடிபட்டிருக்கு. நானும் உனக்கு அந்த அடிப்பட்ட எக்ஸ்ட்ராவை செக் பண்ணி பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ அந்த டியூட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக உனக்கு ஃபேக்காக அடிப்பட்ட மாதிரி எல்லாரையும் ஏமாத்திருக்க. பட் ஆனால் எதுக்காக? பிகாஸ் லாஸ்ட் நைட் நடந்த மாதிரியான சம்பவத்துக்காக உன்னோட பாடியை சேவ் பண்ணிக்கிற. அன்னி படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்க. மெக்கானிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கிரிமினல் சைக்காலஜி, மிலிட்ரி தியரி அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க. அண்ட் தென் நீ அகைன் காத்தம்க்கு வந்து பவர் கிரீன்ல ஒர்க் பண்ணிருக்க. வாட்டர் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் சானிடேஷன் அண்ட் சிட்டி ஹால்ல இன்டர்ன்ல வந்து பப்ளிக் பாலிசி, மைக்ரோ அண்ட் மேக்ரோ எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்க. அண்ட் காத்தம் சிட்டியில இருக்கிற எல்லா மூல முடுக்கையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஃபைனலா நீ ஒரு முழுசா ஒரு சர்க்கிளா மாறினதுக்கு அப்புறம் உன்னோட இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்க. லாஸ்ட் நைட்ல அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல எதுலாம் டேமேஜ் ஆச்சோ அதெல்லாம் நீயே ஃபிக்ஸ் பண்ணிருக்க. நீங்க ஏதோ உனக்கு உருவாக்கிட்டு இருக்க ப்ரூஸ், அதை என்னால் பார்க்க முடியுது. பட் நான் உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் கொலை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுக்கலாம் எப்பயுமே ஒரு வீக்னஸ் இருக்கும். அண்ட் உன்னோட வீக்னஸ் அதை உக்காண்டிருக்கு. ஆல்ஃபர்ட் மென்ஷன் பண்றது வேற யாரையும் இல்லை, நம்ம மார்த்தாவை தான். சீரியஸ்லி ப்ரூஸ், உங்க அம்மாவை இப்படிதான் வெளியில 1 hour வெயிட் பண்ண வச்சிருப்பியா? இப்படிப்பட்ட ஒரு பணியிலையும் இந்த மோசமான காத்தமோட தெருவிலையும் நம்ம ப்ரூஸ் இப்போ சொல்றாரு, சாரிம்மா நான் ஜஸ்ட் அந்த ஜூ மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஆமா நான் கேள்விப்பட்ட லாஸ்ட் நைட் அந்த சிட்டி ஹாலில் ஏதோ பிரச்சனையாச்சாமே, நீங்க ஓகே தானே? அதுக்கு இப்போ மார்த்தா சொல்றாங்க, நான் அங்க இருந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க கரெக்டா உடச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆல்ஃபர்ட் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. நான் நினைச்சேன்னா உன்னை ஈஸியா இந்த இடத்துலயே உன்னை போட்டு தள்ள முடியும். அதை தான் நான் எப்பவுமே செய்வேன். தென் இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபர்டுக்கு ஜூலியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. என்னன்னா ஜூலியா என்ன மறுபடியும் கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. பட் நீ வெறும் ஒரு குழந்தை தான் சொல்லி நம்ம ஆல்ஃபர்ட் அந்த இடத்துல ப்ரூஸ் எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. தென் அன்னைக்கு நைட் ஆகிடுது. காத்தம்லயே இருக்கிறதே ஒரு உயரமான பில்டிங் தான் நம்ம ப்ரூஸ் பேட்கேவா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எடுத்துட்டு வந்து ஏப்ஸ்கல் மாஸ்கை பத்தின இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வெறும் ஏப்ஸ்கல் மாஸ்க் மாதிரி தான் தெரியும். அண்ட் இதை வெறும் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனா போடல, மற்றவங்களை பயமுறுத்தணும் போடல. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது ரெக்கார்ட் எண்டிங் நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு பேட் கேவுக்குள்ள யாரோ வந்தா மாதிரி இருக்கு. அதனால ரெக்கார்டிங்கை எண்ட் பண்ணிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆல்ஃபர்ட் தான். ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போ. காத்தமோட டாப்பான பில்டிங்ல மறைஞ்சிருந்தா உனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த டாப் ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே ஹாலோகிராஃப்ஸ் கம்பெனி தான் ஓன் பண்ணியிருக்கு. உன்னோட பாஸ்ட்ல நீ அந்த கம்பெனிக்கு தான் வேலை பண்ணியிருந்துக்கிற. பட் நான் உன்னை இப்போ ரொம்ப கிட்டவே நெருங்கிட்டேன். நான் உன்கிட்ட இருந்து ரொம்ப நிறைய எதிர்பார்த்தேன். ஆனா ஈஸியா வெறும் கார்னர்ல மாட்டிக்கிட்டேன். ஏன்னா விண்டோ யூஸ் பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நம்ம பேட்மேன் ஆல்ஃபர்ட் கிட்ட இருந்து எடுத்து அந்த ஷார்ட் கனையும் எடுத்து ஏம் பண்ண நம்ம ஆல்ஃபர்ட் கன்னை கொடுத்துருக்கு. நீ சுட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பேட்மேன் ஆல்ஃபர்ட மூஞ்சிலே சுட்டுறாரு. தென் நம்ம ஆல்ஃபர்ட் வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாமே வேகமாக நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணது என் கன்னை நீ மாடிஃபை பண்ணியிருக்க, நான் லீத்தலா. அது ரொம்ப மோசம். அண்ட் செகண்டா நான் கேட்டது, நீ சொன்ன கன்னு தானே வேணும் இந்த வச்சுக்கோன்னு. அண்ட் தேர்ட் நான் ஒரு கர்ஜனையை கேட்டேன், என்னோட பைக்கோட கர்ஜனை. அண்ட் ஃபோர்த் நீ என்கிட்ட சொன்ன நீ மட்டும் தான் என்ன ஃபாலோ பண்ணிருக்கன்னு நினைக்காத. அண்ட் கடைசியா நீ விண்டோவோட கிளாஸை உடச்சிக்கிட்டு ஜம்ப் பண்ண 1000 அடி உயரத்துல இருந்து. அப்படி எங்க தான் போய் நீ லேண்ட் ஆக போற? இந்த ஃப்ரேமை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பேட்மேன் ஆல்ஃபர்டோட கன்னு நான் லீத்தலா மாத்தினார்ல, அதுல புல்லட்டுக்கு பதிலா குட்டி குட்டியான பேட் லோகோ வச்சிருக்காருங்க. அண்ட் இப்ப நம்ம ஆல்ஃபர்ட் சொல்றாரு, நான் யோசிச்சு பார்த்தேன் நீ காத்தம்ல ஒரு கெட்டவனா இல்ல. அண்ட் அப்படியே இந்த இஷ்யூ நம்பர் 1 முடிக்கிறாங்க. ஆனா இதுல எப்போலாக இருக்கு. இதுல நம்ம ஆல்ஃபர்ட் அந்த அன்னோன் பர்சன் கிட்ட நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது நான் கண்டிப்பா பிடிச்சிடுறேன். இதுக்கு அந்த அன்னோன் பர்சன் புரியுது, ஆனா நீ இப்போதைக்கு பார்ட்டி அனிமல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் உன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் நாங்க பிலிப்பைன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல, அதுக்கு ஆல்ஃபர்ட் மிஸ் பண்ணிட்டீங்களா? அவனை நான் 5 வருஷமா ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் முக்கியமா அவன் அப்போ பிரான்ஸ்ல ஹென்ரி டக்கர் கிட்ட படிச்சுட்டு இருந்தான். ஆனா அவன் லீக் ஆஃப் அசாசினோட சேர்ந்து மொத்தமா கத்துக்கிட்டு அவங்களையும் கொண்டான். ஆனா இப்போ அவன் காணாம போயிட்டான்னு சொல்றீங்க. தென் கட் பண்ணி அப்படியே மெனலான ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க 2 பைலட் வேர்ல்டுலே பணக்கார லிஸ்ட்ல 30ஆவதா இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஹெலிகாப்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பைலட் 1 சும்மா ஜோக் அடிக்க, அந்த இன்னொரு பைலட் இவன் கிட்ட நான் சொல்றது கேளு, ஜோக் மட்டும் அடிக்காத. அதுக்கு பைலட் 1 ஏன்னு கேட்க, அப்பதான் பைலட் 2 ஏன்னு அவனுக்கு சொல்றான். இப்போ ஒருத்தன் வரால, அவன் எதுக்குமே சிரிக்க மாட்டான், எந்த விஷயத்துக்குமே. அதனாலதான் அவனை கூப்பிடுவாங்க தி ஜோக்கர்னு. தென் டு பி கண்டினியூட்னு போட்டு அப்படியே முடிச்சுட்டானுங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூ. ஏன்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டைல்ல பேட்மேனை பத்தி நம்ம ஆல்ஃபர்ட் சொல்ற விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த பேட்மேனோட கதைக்கும் இந்த அப்சல்யூட் பேட்மேனோட கதைக்கும் ஏகப்பட்ட விஷயத்த புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, புதுசாவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த எல்லா விஷயமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. முக்கியமா பேட்மேனோட கேப், அது வெறும் சாதாரணமான கேப்பா இல்ல சிப்பையாட் வேணாமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இந்த பேட்மேனை அப்சல்யூட் பேட்மேனா தான் பிரசன்ட் பண்ண பாத்துக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஷ்யூ நம்ம அடுத்த ஃப்ரைடேல பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.